ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரைஸ் கஞ்சி தான் செய்ய போகிறேன். நைட் டின்னருக்கு இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா 3, 2 கேரட்டு, ஒரு தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக 2 தேங்காய் சில்லு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனோன்னே நான் இப்போ கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நெய் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னதாக கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புதினா சேர்த்துருக்குறேன். நறுக்கின கேரட் சேர்த்துருக்குறேன். நான் புதினா மட்டும்தான் வீட்டில் இருந்தது, ஸோ நான் அதை மட்டும் வச்சு செய்கிறேன். மல்லி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கி விட்டுறலாம். நான் வழக்கமாக பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸுமே மொத்தமாகவே போட்டு வதக்கிடுவேன். இப்போ நான் வீடியோக்காக ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா மொத்தமாக போட்டு வதக்கி விட்டுருவேன். நம்ம விசில் தான் போட போகிறோம் குக்கரில் போட்டு, ஸோ அது தனியாக வதக்கணும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது சும்மா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இஞ்சி அந்த பச்சை ஸ்மெல், அதுக்காகவே இன்னும் எண்ணெய் கூட ஊற்றி வதக்கிறது. இல்லைனா நம்ம சும்மாவே போட்டு கூட எல்லாத்தையும் அரிசி, பருப்பு, இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் போட்டு எடுக்கினா கூட கஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நான் ஒரு கப்புக்கு 5 கப் தண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். பின்னாடி நம்ம ரைஸை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி கொதிக்கணும்லாம் இல்லை. நம்ம தண்ணி விட்டோன்னே நம்ம ரைஸை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் ரேசன் அரிசி தான் நான் சேர்த்துருக்குறேன். ரேசன் அரிசி நல்லா வெள்ளையாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, சும்மா அதையே சேர்த்துருக்குறேன். நம்ம ரேசன் அரிசி என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா, இந்த மாதிரி நம்ம கஞ்சி செய்யலாம். அப்போது இந்த மாதிரிலாம் நிறைய செய்யலாம். நம்ம நிறைய பேர் ரைஸை வாங்குறதில்ல பச்சரிசி, ஏன் இது யூஸ் பண்ண தெரியாமல். இது மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவிட்டு அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்தோன்னா உண்மையில சூப்பராக இருக்கும் அந்த ரைஸு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம விசில் போட்டுருவோம். ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி மாட்டி, குக்கரில் மூடி மாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுருவோம். வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஓகே, 4 விசில் தான் நல்லா கரைஞ்சிருக்கும். தண்ணி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் சில்லு, அதை மிக்சியில் நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்காது, ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிடிக்கும். இதுக்கு நிறைய தேங்காய்லாம் சேர்க்கணும் தேவையில்ல. ஒரு 4-5 சில்லு எடுத்தால் போதும். தேங்காயில் பாதி மூடிலையும் பாதி எடுத்தால் போதும். இதை நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி நிறைய எடுத்து வச்சு சேர்த்துக்குவோம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. நான் சேர்த்த உப்பே கரெக்டாக இருந்தது. தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா கொஞ்சம் நாங்கள்லாம் கொஞ்சம் லிக்விடாக தான் சாப்பிடுவோம். திக்காக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருவோம். இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு. இதுக்கு வேறு எந்த தொட்டுக்கறியுமே தேவையில்லை. இதே சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரைஸ் கஞ்சி. நம்ம ஃபீவராக இருக்க டயத்தில் கூட இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். நைட்டு டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரை எல்லாருக்குமே இந்த கஞ்சி குடிக்கலாம். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.